ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லில்லியை காமிக்கிறாங்க. அவள் அபார்ஷன் பண்ண சொல்லி அங்கே சைன் பண்ணி கொடுத்ததுமே, என்ன மேடம் சொல்லிட்டு இருக்கீங்க, 5 இயர்ஸாக இந்த பேபிக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ போய் அபார்ஷன் பண்ண சொல்கிறீங்களேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இல்லை நீங்கள் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த பேபியோட அப்பாவுக்கு இது மேலே எந்த ஒரு அஃபெக்ஷனுமே இல்லைன்றப்ப இந்த பேபியை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ அங்கே அவளோட ஹஸ்பண்ட் லியாங்க பார்த்தா அங்கே சிசி என்ற ஒரு பொண்ணு கூட தான் சேர்ந்து அஃபேரில் இருந்திருப்பான் போல். அவளுக்கு இன்றைக்கி டெலிவரி அவங்க பேபி பெற்றதுமே அவன் ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா அவளோட பேபியை வந்துட்டு அபார்ஷன் பண்ணிக்கிறதுக்கு அங்கே ரூம்குள்ளே போயிட்டு அங்கே பேபிட்டு அங்கே சாரியுமே கேட்குறா. எந்த டயத்தில் நீ வந்திருக்க தெரியுமா, அம்மா வந்துட்டு உன்னை எப்பயுமே சப்போர்ட்டே பண்ண முடியாது, அந்த மாதிரி நேரத்தில் தான் நீ வந்திருக்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் வரும்போது அவங்க ஹஸ்பண்ட் அங்கே சிசி என்ற பொண்ணோட சேர்ந்து போகிறத பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகி போயிட்டு அது யாருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் நான் வீட்டுக்கு வந்துட்டு உனக்கு எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே அந்த சிசி வேணுக்குனே வெளியே வந்துட்டு லியாங் எனக்கு வயிறுலாம் ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு, என்னை நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அதை கேட்டுட்டு ரொம்ப கோவமாகி போயிட்டு நீ யார் என்னோட லைஃப்பில் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துனதுமே அவங்க பயந்து போயிடுறா. ஸோ அதை பார்த்துட்டு இவன் ஹீரோயினை விட்டுட்டு வேமா அவட்ட போனதும் அங்கே அவள் கையில் அடிபட்டுருது. அவள் கையில் அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவளை விட்டுட்டு வேமா வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துட்டு வா நம்ம வீட்டுக்கு போகலாம், நான் உன்ட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த சிசி நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன விட்டுன்னு சொல்லி கேட்டதுமே நீ வந்துட்டு கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போ நான் வரேன்னு சொல்லிடுறான். அப்போ அங்கே வீட்டுக்கு போயிட்டு அவட்ட பாசமாக இருக்க மாதிரி அங்கே வந்து ஆக்டிங் பண்ணதுமே அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு நீ உண்மையை சொல்ல, அந்த பொண்ணு யார், என்ன நடந்துச்சு உங்கள் 2 பேத்துக்கு நடுவில்னு சொன்னதும் நான் வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் விஷயம் சொல்கிறான். அங்கே ஒரு மீட்டிங்காக போயிருக்கும் போது அந்த சிசி வந்துட்டு அவனுக்கு ட்ரிங்க் ஆஃபர் பண்ணியிருக்கா. அதை குடிச்சதா பார்த்தா அங்கே ட்ரக் கலந்துருக்கா போல். அவளுமே எனக்குமே போதை ஆயிடுச்சுன்ற மாதிரி ட்ராமா பண்ணிவிட்டு அவனை அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவன் கூட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருக்கா. ஸோ வந்துட்டு இவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இப்படி 1 மந்த் ஆஃப்டர் நான் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட்டை கொடுத்ததோ அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகவும் இருக்குது, அதுக்கு பக்கம் ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருக்குது. ஏன்னா 5 இயர்ஸாக பேபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஃபைனலாக அந்த பேபி கிடச்சிச்சேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின்ட்டு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுமே அதை கேட்டுட்டு நீ ஒரு டைம் கூட அவளை அபார்ஷன் பண்ணிக்கோன்னு சொல்லவே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் வந்துட்டு அப்படி சொல்கிறதுக்கு என்ன வந்துட்டு வாய்ப்பு இருக்குது சொல்லு, அந்த பொண்ணு அபார்ஷன் பண்ணால் செத்து கூட போயிடுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் அடுத்த வார்த்தை பேசுங்களையுமே எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சிசியை மீட் பண்ணுறதுக்கு தான் வேகமாக போகிறான். இங்கே ஹீரோயின் ரொம்ப சோகத்திலே உட்காந்துட்டு இருக்கவும் அங்கே மெய்ட் வந்துட்டு கால் பண்ணிட்டாவேன்ட்ட சார் மேடம் வந்துட்டு ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, ரொம்ப சோகமாகவே உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பிறகு அவங்ககிட்ட மேடம் நீங்கள் வந்துட்டு ஏன் கவலைப்படுறீங்க, சார் உங்களை மட்டும்தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ அங்கே கொஞ்ச நேரத்தில் கால் வந்துடுது. இப்படி லியாங் வந்துட்டு பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணியிருக்கான், நீ கூப்பிடவான்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின்மே எங்கள் கிளப்புக்கு கிளம்பி போயிட்டுருக்கா. அங்கே உள்ளே போய் பார்த்தா ஆல்ரெடி இந்த சிசி அவனை கூப்பிட்றதுக்காக வந்திருக்கா. எந்திரிங்க நீங்கள் முதன்னு சொன்னதுமே அவன் பயங்கரமாக கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். மரியாதை நீங்கள் இருந்து போயிரு, ஒன்னால தான் எனக்கு இத்தனை பிரச்சனை, லிலி என்கிட்ட ஒழுங்காக பேசக்கூட மாட்டான்னு சொல்லிட்டு இங்கே கத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின்மே அதெல்லாமே அங்கே பார்த்துட்டு தான் இருக்கா. அப்போ அவன் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, ரொம்ப ஓவராக என்கிட்ட கத்திட்டு இருக்க, நான் உன் குழந்தைக்கு அம்மாவாக போகிறேன், மரியாதை இப்போ என் பின்னாடி எந்திரிச்சுவான்னு சொன்னதும் அவன் ஏதோ நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே போயிட்டுருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. அவளுமே இங்கே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். அங்கே வீட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நைட் அங்கேயே தூங்க ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு அவன் எதுவுமே தெரியாத மாதிரி அங்கேருந்து கிளம்புறப்ப நம்ம ஹீரோயின் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் அவள் வீட்டுக்கு போகிறா. பிறகு அவன்கிட்ட கால் பண்ணி நீ வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே உடனே விழுந்தடிச்சு போகிறான். நேற்று நைட்டு நீ எங்கே இருந்தேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே திரும்ப ஒரு பொய்ய சொல்கிறான், நான் கம்பெனியில் தான் இருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் அதையுமே கேட்டுட்டு எதுவுமே பெரிய ரெஸ்பான்ஸ் பண்ணலை, அமைதியாக இருக்கா. சரி எனக்கு நான் வந்துட்டு ஒரே ஒரு டைம் வந்து சிசியை மீட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஃபைனலாக அப்படின்னா நம்மளை மன்னிச்சிட்டாலான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு அவளை மீட் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணுறேன், பட் நீ என்னை மட்டும் விட்டுட்டு போயிடாத, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய வந்துட்டு ட்ராமாவே கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். பிறகு அங்கே மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கோமே அங்கே நீ வந்துட்டு தயவு செஞ்சு லியாங்கெல்லாம் எதுவும் தப்பாலாம் புரிஞ்சுக்காத, அவர் எனக்கு நேற்று வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் ஸ்டே பண்ணாருன்னு சொல்கிறா. ஸோ நைட்டு தான் இவங்களை பார்த்தாலே. ஸோ அவள் அதுக்குமே வந்துட்டு எதுவுமே பேசலாம், அமைதியாக இருக்கா. அவள் என்னோட வீட்டை நான் உனக்கு சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு வேணுக்குனே இங்கே கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தையில இது எல்லாமே எனக்காக ஸ்பெஷலாக அவர் வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காரு, என்னோட பேபிக்காகவுமே. அவர் என்ன தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு, ஒன்றும் லவ்வே அவர் பண்ணலை, லவ் பண்ணியிருந்தா ஏன் என் கூட சேர்ந்து இருக்க போகிறாரு அப்படின்றத சொல்கிறா. ஸோ நீ பேசாமல் வந்துட்டு எங்களோட லைஃப்
லைஃப்பை விட்டு போயிருன்னு சொல்லிட்டு பேசிட்டு அங்கே வந்துட்டு வேணுக்குனே அவளா கீழே விழுந்துட்டு பயங்கரமாக கத்துனதுமே அங்கே லியாங் வந்துடுறான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் ப்ரெக்னென்ட் ஆக முடியல, நான் உன்னையுமே ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டேக்கா. அதுக்குமே ஹீரோயின் எதுவுமே பேசலை. உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்கான். இப்போ பேபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, பேபி இப்போதைக்கு நல்லா இருக்குது, இதுக்கப்புறம் நீங்கள் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு எந்த அடியுமே பற்றாமல் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு கஷ்டமாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் வர்றாங்க. வந்ததுமே ஹீரோயினை கன்னத்தில் சேர்ந்து அரைஞ்சிட்டு 5 இயர்ஸாக உன்னால் எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பியை கொடுக்க முடியல, இப்போ எங்கள் வீட்டுக்கு ஒரு சந்தோஷம் வர்றதுனா அதையுமே கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்போ லியாங் நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துகிறான். நீ வந்துட்டு எதை பற்றி கவலைப்படாத, நான் வந்துட்டு உனக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நீங்கள் வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என் வயிறு பெயின் ஆகிட்டுருக்கு, இப்போ என் பேபியோட தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணிவிட்டு என் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு பேசினதுமே அவங்க அம்மாவுமே வாய்க்குள்ளேயே வக்கனையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் அவன் வந்துட்டு ஹீரோயினோட சேர்ந்து போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்துட்டு உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன், எங்கள் அம்மாவோட பேச்சால் நீ பெருசாக எடுத்துக்காதான்னு சொல்லும்போது, சரி பேபி எப்போ பிறக்கும்னு சொல்லிட்டு கேட்டதுமே இன்னும் கொஞ்ச நாள் தான் சொன்னதும், அதை கேட்டுட்டு அப்படின்னா நீ வந்து அவ கூட தான் சேர்ந்து இருக்கணும்னு சொன்னதும், அப்படின்னா நீ இந்த பேபி ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கியான்னு சொல்லிட்டு உடனே ஐயாக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே கிளம்பிடுறான். பட் ஹீரோயின் என்ன அர்த்தத்தில் சொல்லலான்றது கூட தெரியல. வீட்டுக்கு வந்துட்டு அவளோட அந்த ப்ரெக்னன்சி ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவள் ரொம்பவே பேபிகிட்ட சாரி கேட்குறா. அம்மா அவளை உன்னை வந்துட்டு இப்போ ஏற்றுக்க முடியாதுடா, நான் என்ன பண்ணுறது சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் அவங்க ஹாஸ்பிட்டல் கிளம்பி போனால் அந்த சிசியோட சேர்ந்து அவங்க வந்துட்டு இருக்கான். ஸோ இவளை பார்த்ததுமே கையை டக்கா நாங்கள் எடுத்து விட்டுறான். அப்போ அந்த சிசி என்ன நீ பேபி ஏற்றுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டியாமேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு கேட்டதுமே, ஆமாம் பேபி ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு, பட் ஒன்று கிடையாது, ஸோ உன்னோட சந்தோஷத்தை கொஞ்சம் ஓரத்தில் தள்ளி வையின்னு சொன்னதும் அங்கே அவளுக்கு அதை கேட்டுட்டு வைத்தறிச்சலாகி போயிடுது. ஹீரோயின் கோவமாயிட்டாங்க. போனதுமே இவன் பின்னாடியே போக பார்க்குறான். உடனே என் வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கு, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு சொன்னதும் இவனுமே பேசாமல் அங்கவே இருந்துடுறான். வீட்டுக்குமே போயிட்டு அந்த ப்ரெக்னன்சி ரிப்போர்ட்டை திரும்ப பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. குழந்தைட்டாங்க சாரி கேட்குறான். இன்னும் கொஞ்ச நாள் தான், அவனை விட்டுட்டு நிரந்தரமாக போயிடுவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே கால் வந்துடுது, இப்படி உங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே அவனுமே வந்துட்டு பேசுறதுக்காக வர்றான். பட் வந்துட்டு அவள் எதுவுமே வந்துட்டு சரியாக கண்டுக்க மாட்டா. அவனுக்கே புரியுது இக்னோர் பண்ணிட்டு இருக்கான்னு. ட்ரெஸ் எல்லாம் ஏன் பேக் பண்ண போகிறேன்னு சொன்னதும் அதுக்குமே பதில் சொல்லாமல் போகிறா. பிறகு இவனை பார்த்தா அங்கே அந்த சிசியோட வயிற்றுல காதை வச்சு கேட்டுட்டு அங்கே குழந்தையோட அந்த பீட்லாமே கேட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. இவ தனிமையிலே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு எரிச்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு நான் வந்துட்டு இங்கே நிரந்தரமாக உன்னை விட்டுட்டு போகிறேன், இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேருமே சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க பார்த்தியா, அந்த லைஃப்பை நீங்கள் சந்தோஷமாக வாழுங்கன்னு சொல்லிட்டு அவள் போயிட்டுருக்கா. இவன் வந்துட்டு இங்கே இவ்வளவே கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் இந்த மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாது, ஒரு கன்சீவாக இருக்க பொண்ணு ஹஸ்பண்டோட அரவணைப்பு தேவைன்னு சொல்லிட்டு ஆசைப்படுவா. பட் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நைட் அவன் வந்துட்டு நான் உன்னை எந்த டிஸ்டர்புமே பண்ண மாட்டேன், நீ நிம்மதியாக தூங்குன்னு சொல்லும்போது அவள் எதோ பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறா. பட் அவனுக்கு அந்த பேச்சில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லைன்னு சொல்லிட்டு புரிஞ்சதுமே அவள் எதுவுமே பேசலை. பேசாமல் அவள் பாட்டு அமைதி அங்கே வந்து படுக்க ஆரம்பிச்சிடுறான். பார்த்தா நெக்ஸ்ட் டே அங்கே லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அங்கே கிளம்பிட்டுருக்கா. அப்போ அங்கே மெய்ட் வந்துட்டு நீ இப்போ எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் இத்தனை நாளாக என்னை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொன்னதும், லாங் ட்ரிப் ஏதாச்சும் போகிறீங்களான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்களுமே உங்களை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அபார்ஷன் பண்ணுறதுக்காக தான் அங்கே சைன் பண்ண போயிருக்கா. ஃபைனலாக அந்த டேயுமே வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவங்க வெளியே வரும்போது பார்த்தா அங்கே சிசியோட சேர்ந்து அவன் வந்துட்டு இருக்கான். பட் ஹீரோயின் கண்டுக்காமல் அங்கேருந்து போனதுமே அப்போ அங்கே அவளை பார்த்தா அங்கே ரொம்பவே வந்துட்டு ஐயோ என் வயிறுலாம் பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே ட்ராமா பண்ண ஆரம்பித்ததும் அவன் பேசாமல் அவ கூட சேர்ந்து இருக்க ஆரம்பிச்சிடுறான். அங்கே ரூம்குள்ளே போயிட்டு நம்ம ஹீரோயின் அபார்ஷன் பண்ணிக்கிறதுக்குமே அங்கே டிசைட் பண்ணிடுறா. இங்கே பார்த்தா வந்துட்டு அவள் அங்கே டெலிவரியுமே நடந்துட்டுருக்கு. ஸோ வந்துட்டு அவளுக்கு சந்தோஷமாயிட்டுருக்கு, எவ்வளோ ஒரு நல்ல ஹஸ்பண்ட் என் கூட சேர்ந்து டெலிவரி ஆகிற டயத்தில் கூட என்ன ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துட்ருக்காரேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகுது. பட் பேபி டெலிவரியான அடுத்த நிமிஷமே அவன் நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். ஃபைனலாக நான் அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன், இத்தனை நாளாக எதுக்காக நான் வந்துட்டு இவ்வளோ கஷ்டத்தை பொறுத்துட்டு இருந்தேன், இந்த பேபிக்காக தானே, இந்த பேபி எனக்கு கிடைச்சிருச்சு, இப்போ அவளோட சேர்ந்து நான் நிம்மதியாக வாழ்வேன்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு தான் அவன் கால் பண்ணிட்டு இருக்கான். பட் ஃபோன் வந்துட்டு எடுக்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அப்போ டாக்டர் வந்துட்டு இப்படி லிலிக்கு வந்துட்டு அபார்ஷன்லாம் பண்ணியாச்சுன்னு சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, ஏன்னா அவங்க 1 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, அந்த பேபி வேணாம் தான் அவங்க அபார்ஷன் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னதும் விழுந்துருச்சு வேமா அந்த ஆப்ரேஷன் தேட்டர் போயிட்டுருக்கான். பட் அங்கே வந்துட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னதுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுததுமே யார் நீன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் அவளோட ஹஸ்பண்ட் சொன்னதும், பொண்டாட்டி வந்துட்டு ஒழுங்காக பார்த்துக்கிறதுக்கு துப்பு இருக்காது,
கிடையாது. பட் அவங்க வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அழுதுட்டு பெரிய ட்ராமா கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த சிசி பேபிகளை தூக்கிட்டு வந்ததுமே இது யாருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இவரும் நான் தான் ஒன்றா இருக்கோன்னு சொன்னதும் அதான் இந்த லட்சணம் அப்படின்ற சொல்லிட்டு அவருமே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு. வேமா விழுந்துடுச்சு. அவன் வீட்டுக்கு வந்து பார்க்குறான். அங்கேயுமே நம்ம ஹீரோயின் இல்லை. அப்போ அங்கே மெய்ட் வந்துட்டு சார் இப்படி மேடம் வந்துட்டு உங்களுக்காக இந்த லேப்டாப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க, இந்த டேப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொன்னதுமே அவன் அதில் வந்துட்டு வீடியோ போட்டு பார்க்குறான். 5 இயர்ஸாக உனக்கு பேபி என்னால் கொடுக்க முடியல, அதுக்கு நான் உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன், இதுக்கப்புறம் நான் உன் லைஃப்ல இருந்து போயிடுவேன், நீயும் சிசியுமே சந்தோஷமாக வாழுங்க அப்படின்றத சொல்லியிருக்கா. ஸோ வந்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆகி போயிட்டு அங்கே ரூம் எல்லாமே போய் பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கான். நான் வந்துட்டு உனக்கு சரியாக டைம் கொடுக்காம போயிட்டேன், நான் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன், உன்னை விட்டுட்டு வேற ஒரு லேடிட்ட குழந்தைக்காக போயிட்டேன்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு இருக்கான். தயவு செஞ்சு நீ வந்துரு, நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறான். பட் நம்ம ஹீரோயின் பார்த்தா இதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் நான் பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் எங்கே வரான்னு பார்த்தா அவங்களோட பேரண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக அங்கே வில்லேஜ் வந்துடுறா. அவங்களுக்கு அவளை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு அங்கே வெல்கம் பண்ணுறாங்க. பட் நான் அவளை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டேன், அவன் என்னை சீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கோவமாகி போயிட்டு அவங்க அடித்து உள்ளே இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எதுக்காக உன் ஹஸ்பண்டை விட்டுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. அவன் என்னை வந்து சீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறேன், உங்களுக்கு அது பெருசாக தோணலை, பட் நான் உங்களுக்கு டைவர்ஸ் பண்ணது தான் பெருசாக தோணுதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். பட் வந்துட்டு நீ இப்படிலாம் வந்துட்டு போக முடியாது, நீ அவனை டைவர்ஸ் பண்ணிட்டேன்னா நாங்கள் வந்துட்டு உனக்கு வேறு ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணி வைக்கிறோம், நீ இந்த ரூம்லேயே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருட்டு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுடுறாங்க. அங்கே வந்துட்டு வெளியுமே இவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேசாமல் இவளை வந்துட்டு அந்த பர்சன்ட்டை விற்றுடலாம், நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. அவன் சீட் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட ஆதரவு தேடி வந்தா இவங்களுமே இவ்வளோ கேவலமாக இருக்காங்களே காசுக்காகன்னு சொல்லிட்டு யாருக்கையும் அவங்க கால் பண்ணிட்டு இருக்கா. பட் அப்போ அவங்க பிரதருமே வந்துட்டு அவளை போட்டு அடிச்சுட்டு யார்கிட்ட கால் பண்ணிட்டு இருக்கு, எஸ்கேப் ஆயிடுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா, உன்னை விற்றா எங்களுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட காசு கிடைக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மொட்டை வந்துடுறான். அவனால் சுத்தமாக சரியாக நடக்கக்கூட முடியலை. பட் வந்துட்டு உன் பொண்ணு பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா, நீ கேட்ட மாதிரியே காசை நான் கொண்டு வந்துட்டேன், என் கூட சேர்ந்து அனுப்பிவிட்டுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, எனக்கு இவன் கூட போக விருப்பம் இல்லைன்னு சொல்கிறா. பட் எங்கே கேட்குறானுங்க, பம்பு பண்ணி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே காரில் ஏற்ற போகும்போது ஹீரோயின் எஸ்கேப் ஆகி ஓடி போனாலுமே திரும்பவுமே அங்கே பிரதர் வந்துட்டு பிடிச்சிட்டு நீ எஸ்கேப்லாம் ஆக முடியாது, காசுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போர்ஸ் பண்ணி இங்கே காரில் வந்துட்டு ஏற்றிடுறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு அவங்க எல்லாருமே டாட்டா சொல்லி அனுப்பி விட்டதுமே அவளுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாயிட்டுருக்கு, காசுக்காக எவ்வளோ கேவலமாக இருக்காங்க ஜனங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவள் வந்துட்டு ஃபோனை தேடிட்டு இருக்கா அவங்ககிட்ட பேசலாமேன்னு. அப்போ அந்த மொட்டை மண்டை சொல்கிறான், என்ன வந்துட்டு இப்போ ஃபோனை தேடிட்டு இருக்கேன், அந்த ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது, நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவள் எவ்வளோ கெஞ்சிட்டு இருக்கா. அங்கே கார் போயிட்டு இருக்கும் போதே பார்த்தா முன்னாடி இன்னொரு கார் வந்து நிற்கிது. அதுலேருந்து ஒரு கேர்ள் இறங்கி வர்றா. அவளோட நேம் வந்து டியான். அப்போ அவள் இறங்கி வந்ததுமே என் ஃப்ரெண்டை எங்கடா கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க, அவளை இறக்கி விடுங்கன்னு சொன்னதும் நீமே பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கா, காரில் வந்து ஏறிக்கோன்னு அந்த மொட்டை சொன்னதுமே அந்த ரவுடிங்களை எல்லாத்தையுமே போட்டு அடி வெளுத்து விட்டுட்டு ஹீரோயின் அங்கேருந்து அவள் கூட்டிகிட்டு போகிறா. என் ஃப்ரெண்டு மேலே யாராச்சும் கையை வச்சிங்கன்னா கையை காலை உடச்சிருவேன்னு சொல்லிட்டு போயிட்டேக்கா. ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொன்னதும் ஒரு ஃப்ரெண்டுக்கு போய் தேங்க்யூ சொல்லுவாங்களா, இதுக்கப்புறம் நீ நிம்மதியாக இருக்கலாம் வான்னு சொல்லிட்டு அவள் கூட்டிகிட்டு போகிறா. இவனை பார்த்தா பயங்கரமாக அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நான் உனக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, என்கிட்ட வந்துருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கவலையாயிட்டே பேசிகிட்டு இருக்கான். ஸோ அங்கே வெயிட்ரஸ் எல்லாருமே அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ அதெல்லாத்தையுமே அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, அவன் நோட்டீஸ் பண்ணிட்டு அவன் பக்கத்தில் அங்கே க்ளோஸ் ஆகிட்டு செடியூஸ் பண்ணுற மாதிரி வந்ததும் தன்னோட ஒய்ஃப் தான் வந்திருக்கலான்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிறான். அப்போ கரெக்டாக அந்த சிசி வந்துட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படி என்னோட ஹஸ்பண்டை பண்ணிட்டு இருப்ப, கல்யாணம் முடிச்ச ஆம்பளைகிட்ட போய் இந்த மாதிரி பண்ணுறியே, உனக்குலாம் வெக்கமாலையான்னு சொல்லிட்டு கேட்டதும் அடடா நீலாம் வந்துட்டு இப்படி பேசுகிற பார்த்தியா, அதுதான் பெரிய காமெடி இந்த உலகத்துலேயும், ஓ லட்சண கதை தான் இந்த உலகத்துக்குமே தெரியுமே, நீயுமே இதே மாதிரி தான் நான் அவன்கிட்ட பிஹேவ் பண்ணி அவன்கிட்ட பிள்ளைய வாங்கிக்கிட்ட அப்படின்றத அவ சொல்கிறா. இப்போ நீங்கள் என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடும்போது மரியாதை இங்கேருந்து போயிரு, நான் வந்துட்டு என்னோட பொண்டாட்டி கூட தான் போவேன், உன் கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கான். அந்த லேடியோட சேர்ந்து அவங்க கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே அந்த பொண்ணு வந்துட்டு அவனை பார்த்து என்னப்பா நேற்று நைட்டு உன்னோட பொண்டாட்டின்னு நினச்சி என்கிட்ட நீ எவ்வளோ வந்து மிஸ்டேக் பண்ணிட்டு தெரியுமா, இப்போ இந்த நியூஸ் எல்லாமே வைரல் ஆச்சுன்னா ஓ மானம் கப்பலேறி போயிடும், பேசாமல் வந்துட்டு நான் கேட்குற காசை நீ கொடுத்துரு, அதான் உனக்கு நல்லதுன்னு சொன்னதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அவன் வந்துட்டு அங்கே காசு எல்லாத்தையுமே பே பண்ணிடுறான். பட் இருந்தாலுமே அந்த நியூஸ் வந்துட்டு ரொம்ப வைரல் ஆகிடுது, அதை வெளியிட்டாங்க போல். அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க அம்மா கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க, எதுக்காக நீ வந்துட்டு உன் பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு அந்த லிலியை நினச்சிட்டு
இப்படி நாசமாக போயிட்டுருக்கா, ஒழுங்கா வந்துட்டு குழந்தையும் அவளையுமே நல்லபடியாக பார்த்துக்கோன்னு சொல்கிறப்ப அப்போ அந்த சிசியுமே அங்கே வந்துடுறா. இவர் இப்படி தான் பண்ணிட்டுருக்காருன்னு சொன்னதுமே, உன் பிள்ளைக்கு உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், இது உன்னோட குழந்தை, நீ எப்படி வந்துட்டு உன்னோட குழந்தைக்கு நீ இப்படிலாம் பேசுவேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே ரொம்ப கோவமாயிட்டவன் கத்த ஆரம்பிச்சிடுறான். அப்போ அங்கே அவங்க அம்மா நீ வந்துட்டு உள்ளே போ, பிள்ளையை தூக்கிட்டு பிரச்சனை பண்ணாதான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு அவனை அங்கே சமாதானப்படுத்துகிறாங்க. பிறகு திரும்பவுமே அவனை வந்துட்டு அவன் டச் பண்ணிட்டு அங்கே பேசினதும், மரியாதை நீ தள்ளி போயிரு, என்னை தொடுற வேலை வைக்காத, நான் உலகத்திலே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட ஒய்ஃப் வந்துட்டு ஒன்னால தான் விட்டுட்டு போயிட்டா, நீ தான் வந்துட்டு என்னோட ட்ரிங்க்ஸில் ட்ரக்கை கலந்து கொடுத்து என்ன உன் கூட சேர்ந்து ஒன்றா இருக்கிற மாதிரி பண்ணேன், எனக்கு நான் உன்னை பற்றி தெரியாதான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கே வீட்டை விட்டுமே துரத்துனதுமே அங்கே குழந்தைய தூக்கிட்டு அவங்க அம்மா ப்ளீஸ் குழந்தைக்காக வச்சு பாருன்னு சொன்னதும், அம்மா நீங்கள் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்களுக்குமே இந்த வீட்டுக்குள்ளே இடம் கிடையாதுன்னு சொல்லிடுறான். ஸோ அதை கேட்டுட்டு அவங்களுக்குமே அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுது. பேசாமல் அவங்க பிள்ளையை தூக்கிட்டு அங்கே உள்ளே போக வேண்டியதாகிருது. இவ எவ்வளோ கெஞ்சி பார்க்குறா, பட் அவன் கேட்க மாட்டான். ஹீரோயினை காமிக்கிறாங்க, அவள் எனக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன முக்கியம்னா என்னோட கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும், அது மட்டும்தான் சொல்லிட்டு அவள் ரொம்பவே சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கா. இந்த சைடில் பார்த்தா இவன் ட்ரிங்க் பண்ணிட்டு பொட்டாட்டியோட போட்டோ வச்சே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட டியான்னு கேட்குறாங்க, நீ என்ன வந்துட்டு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, உன் ஹஸ்பண்ட் ஞாபகம் உனக்கு வரலையான்னு சொன்னதும், அவனுக்கு எனக்கு என்ன சவாசம் இருக்குது, எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு, நான் வந்து கேரியரில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறா. பிறகு இங்கே இவ வந்துட்டு நம்ம லியாங்கிட்ட நீ என்ன பண்ணிட்டுருக்க, வீட்டுக்கு வான்னு சொன்னதுமே மரியாதையாக போயிரு, இல்லை நல்லா தெரியாது எதுக்காக எங்கே வந்தாலும் என்ன தொல்லை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது அங்கே ஒரு இன்விடேஷன் கார்டு கிடைக்கிது. பார்த்தா அதில் வந்துட்டு பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாருமே வருவாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அந்த ஹீரோயினுமே வரதாக மென்ஷன் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுமே அந்த பார்ட்டிக்கு வந்துடுறாங்க. அவளை பார்த்ததுமே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கொஞ்ச டயத்தில் அவள் பெரிய லெவலுக்கு வந்து ரீச் ஆகிட்டா. ஸோ ஏகப்பட்ட பேருக்கு அவள் வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி அவளை அங்கே பார்த்துட்டு சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு லியாங் வந்துடுறான். அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து லில்லின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அவனை அங்கே பார்த்துட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. ப்ளீஸ் நீ வந்துட்டு என் கூட சேர்ந்து வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே நான் உன் கூட சேர்ந்து எதுக்காக வரணும், இங்கே வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காமல் இங்கேருந்து போயிடும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அவங்க கிளம்பி போயிடுறா. அவங்க ஃப்ரெண்டு அவளுமே அங்கே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குமே அங்கே லியாங் வந்துடுறான். டியான்ட்ட ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் நீங்கள் வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்துட்டு ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை, பட் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, இப்போ வந்துட்டு நீ இப்படி வேணான்னு ஒதுக்காதன்னு சொல்லிட்டு அவங்க சாரி கேட்டதுமே நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் எதுவுமே வந்துட்டு பேசிக்க கூட விரும்ப கிடையாது, ஏன்னா நான் எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்போ வந்துட்டு வாழ்க்கையில் எவ்வளோ மூவ் ஆன் ஆகிட்டேன்னு சொன்னதும், நான் என்ன அவ்வளோ பெரிய மோசக்காரனா, நான் வந்துட்டு உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருந்தேன், நீ ஏன் வந்துட்டு புரிஞ்சுக்க மாட்டேற, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க வேண்டியதானேன்னு சொன்னதும், நீ உண்மையிலே அவ்வளோ மோசமானவன் தான், உறவுன்றது உனக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கா, நீ வந்துட்டு சிசி உன் புள்ள கூட சேர்ந்து சந்தோஷமா இரு, அதுக்கு தானே விட்டுட்டு வந்தேன், இப்போ என்ன தொந்தரவு பண்ணாத, எனக்கு இதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் நீ தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. இப்படியே 5 இயர்ஸ் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் அவங்க வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கடைசியில் பார்த்தா அவங்க நான் அபார்ஷன் பண்ணிக்கவே இல்லை போல், அங்கே சூச்சுன்னு சொல்லிட்டு அவளோட பையன் இங்கே ஓடி வந்துட்டுருக்கான். அம்மா இங்கே பாருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அபார்ஷன் பண்ணிக்க போகிற டயத்தில் அவளுக்கு நான் ஏன் இந்த குழந்தைய பழி கொடுக்கணும், இது எனக்காக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அவள் வந்து வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. டாக்டருமே சும்மா தான் வீட்டை போய் சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ அங்கே அந்த குட்டி பையன் அம்மா இங்கே பாருங்கள் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன், பட் இதில் எனக்கு ஒரு சிஸ்டரும் அப்பாவுமே இல்லையேமான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே நம்ம 2 பேருமே நம்மளுக்கு போதும் அப்படின்றத அவ சொல்றா. பிறகு இங்க வீட்டில் வந்துட்டு அந்த சிசியோட பொண்ணுமே பெரிய பொண்ணு ஆயிட்டா. இப்போ பாட்டி நான் வந்துட்டு உங்களை விட்டுட்டு போயிடுவேனா பாட்டின்னு சொல்லிட்டு அவ கேட்டதுமே யார் சொன்னது, அப்படிலாம் கிடையாது, நீ எப்பயும் என் கூட தான் சேர்ந்து இருப்ப அப்படின்றத சொல்றாங்க. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்துடுது டாக்டர்கிட்ட இருந்து, நீங்கள் வந்துட்டு ஒரு குட்டி பேபிக்கு போன்மேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒத்துட்டு இருந்தீங்கல்ல, இப்போ அந்த பேபிக்கு வந்துட்டு ரொம்ப முடியாமல் இருக்குது, நீங்கள் கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அப்போ அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கா. கடைசியில் பார்த்தா அது வேறு யாரும் குழந்தை இல்லை, அந்த சிசியோட பொண்ணுக்கு தான் அங்கே தேவைப்படுது போல். அப்போங்க நம்ம ஹீரோயின் அங்கே சூச்சு வச்சு உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு அவனுக்கு புரிஞ்சுக்குது அப்படின்னு அபார்ஷன் பண்ணிக்கல, பேபி இப்போ உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்குமே அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. இப்போ டாக்டர்கிட்ட அங்கே போய் வந்துட்டு எல்லாத்தையுமே கன்சல்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணுக்கு போன்மேன் நீ கொடுக்க போகிற இல்லை, அந்த பொண்ணு அதனால பொழைச்சிக்குவா, உனக்கு பெயினாக இருந்தாலுமே நீ கொஞ்சம் பொறுத்துக்குவே இல்லை அப்படின்ற செட்டுங்க கேட்டதும் நான் கண்டிப்பாக அந்த பாப்பாவை காப்பாற்ற எந்த எல்லைக்கு வேணாலும் போவேமான்னு அவன் சொல்கிறான். ஸோ நம்ம லியாங்கோட அம்மாவை பார்த்தா அந்த குட்டி போயிட்டு எங்களோட லைஃப்பில் வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு பேசிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட போய் நீ வந்துட்டு இவ்வளோ நாள் குழந்தைய வளர்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ, நான் இதுக்கப்புறம் பேபியை பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம், எங்ககிட்ட குழந்தைய கொடுத்துட்டு உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ நீ வாங்கிட்டு போயிடுன்னு சொன்னதும்
அவன் என்னோட வாழ்க்கை, நான் எப்படி அவனை போய் உங்ககிட்ட கொடுப்பேன்? நான் வந்துட்டு பரிதாபப்பட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னா நீங்கள் என் பிள்ளைய என்கிட்ட வந்து பறிக்க பார்ப்பீங்களா? அது கனவுல நடக்காது. இப்படி வந்துட்டு பிரச்சனை பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திரும்ப லைஃப்பில் ஒரு டைம் கூட நீங்கள் பார்க்க முடியாமல் நான் பண்ணிடுவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே பயந்து போயிட்டு அவன் வந்துட்டு அவங்க அம்மாவை வாய மூடிட்டுருங்க, எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கம்மான்னு சொல்லிட்டு அங்கே பேசி சத்தம் போட்டதுமே, உங்களோட இந்த வெட்டி பேச்செல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு டைம் கிடையாது, நாங்கள் இங்கே ரெஸ்ட் எடுக்கணும், வெளியே போங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ அங்கே லியாங்கோட அம்மா அங்கே குழந்தையோட ஃபோட்டோவை காமிச்சிட்டு, இதான் உன்னோட பிரதர், எவ்வளோ நல்லவன் தெரியுமா, உனக்காக போன் மேன் எல்லாமே அவன் கொடுக்க போகிறான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அந்த பொண்ணுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது அந்த சிசி ஃபுட் எல்லாமே வாங்கிட்டு வரா. இந்த ஃபுட்டு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு, நான் வந்துட்டு உனக்காக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்றத சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால், ஒரு வந்துட்டு அப்பாவும் பொண்ணுமே ஹாப்பியாக இருந்தாங்களா, அவங்களோட லைஃப்பில் ஒரு பேட் ஆண்டி என்றானாங்களாம், ஒரு பையனுமே கூட்டிட்டு அவங்க வந்து அந்த பிள்ளைகிட்ட இருந்து அவங்க அப்பாவை பிரிச்சுட்டாங்களாமான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு, யாருமா அந்த பேட் ஆண்டின்னு சொன்னதுமே, நேற்று ஒரு குட்டி பையனோட சேர்த்து பார்த்தேல அந்த லேடி தான் சொன்னதும் அந்த பொண்ணோட மைண்டில் வந்துட்டு தப்பான விஷயத்தை அவள் விதைக்க ஆரம்பிச்சிடா. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும் போது நீங்களா யோசிச்சு பாருங்க, 5 இயர்ஸாக பேபி வந்து பெற்றுக்க முடியாதவ திடீர்னு ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டு இது வந்து உங்கள் பையனோட புள்ளன்னு சொன்னால் நீங்கள் என்ன அர்த்தத்தில் நம்பிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக இது சாத்தியமே கிடையாது, அவள் வந்துட்டு சொத்தை பறிக்கிறதுக்காக ட்ராமா பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அந்த லேடியுமே போயிட்டு அங்கே வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சுடுறாங்க. நீ போய் சொல்லிட்டு இருக்க, அது வந்து என்னோட பையனோட புள்ள கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பணும்னு அவசியமே கிடையாது, உங்களை நான் நம்ப சொல்லி ஏதாச்சும் கேட்டேனான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த குட்டி பாப்பாவுமே எனக்கு வந்துட்டு இவனோட போன்மேன் தேவை கிடையாது, நான் வந்துட்டு அதை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம லியாங்கு ஷாக் ஆகி போயிட்டு, நீ வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்க, உன்ட்ட யார் இப்படிலாம் சொன்னது, பேட் ஆண்டி அது இதுன்னு பேசுறேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அம்மா தான் சொன்னாங்கன்னு சொன்னதும் அவனுக்கு செம கடுப்பாய் போயிடுது. சூச்சோ அவங்க அம்மாட்ட கேட்குறான், அம்மா எதுக்காக என் சிஸ்டர் என்னை இவ்வளோ தூரத்துக்கு ஹேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவள் வந்துட்டு ஹேட்லாம் பண்ணலப்பா, அவளுக்கு உடம்பு முடியல, அதுவாசி இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே அந்த சிசி, நீ வந்துட்டு எதுக்காக திரும்ப இங்கே ரிட்டர்ன் வந்திருக்க, மரியாதையோட உன் பிள்ளையை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து போயிடு, அவர் எப்பயுமே உன்னை லவ் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு அங்கே லியாங்கோட அம்மா கோவமாய் போயிட்டு, வாய முடிட்டு பேசாம இரு, உன் பிள்ளையை பற்றி கொஞ்சமாச்சு நினச்சி பார்க்குறியா, அவங்க இங்கே போயிட்டாங்கன்னா உன் பிள்ளையை நீ எப்படி காப்பாற்றுவ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவளுக்கு எதுவுமே பேச முடியலை. அப்போ அங்கே நம்ம லியாங் எல்லாருமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காம மரியாதை எங்கேருந்து போங்க அப்படின்றத சொன்னதும் அவங்க அம்மாவுமே நம்ம ஹீரோயினை, நீ அவனோட லைஃப்பில் திரும்ப வரணும்னு பார்த்தேன்னு வச்சுக்கோமே, நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அவங்க அம்மாவுமே அனுப்பி விட்டுட்டு அவன் சாரி கேட்டதும், நான் வந்துட்டு எதுக்காக உன் குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு ஏதாச்சும் அவசியம் இருக்கா, நான் வந்துட்டு எதுவும் பண்ணுறதுக்கு விரும்பல, உன் வீட்டுக்காரவங்க வந்துட்டு என்னவே வந்துட்டு மாட்டிட்டு இருப்பாங்களான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு போயிட்டுருக்கா. பிறகு அங்கே ரூம்க்கு போனதுமே அந்த பொண்ணு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டதுமே அவர் ரொம்ப பயங்கரமாக கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. பிறகு அங்கே குழந்தைய கூப்பிட்டுட்டு அங்கே போகும்போது டியான் வந்துடுறாங்க, பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறியா இல்லையா, ஆள் இப்படியோ கிறங்கி போயிருக்கான்னு சொல்லும்போது அதை நான் நல்லா சாப்பிட்றேன் ஆன்ட்டின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருக்கும்போது அங்கே 2 பர்சன்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் பிள்ளையுமே வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடணும், இதுக்கப்புறம் அவங்க லைஃப்லேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்துட்டு கிட்னாப் பண்ண வரும்போது அங்கே டியான் வந்துட்டு இருக்கப்ப எப்படி வந்துட்டு சும்மா விடுவாங்க, போட்டு பயங்கரமாக அடி வெளுத்து விட்டுட்டு எப்படியோ காப்பாற்றிடுறாங்க. பிறகு லியாங்கும் அவங்க அம்மாவுக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சதுமே விழுந்தடிச்சு அவ வேமா அங்கே வந்துட்டு போயிட்டு நல்லா தானே இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எல்லா ஏற்பாடுமே நீங்கள் தானே பண்ணியிருக்கீங்க, அப்புறம் என்ன நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, என்ன சொல்லிட்டு இருக்க, நாங்கள் என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்கள் அம்மா உனக்கு யாருக்குமே பிடிக்கல இல்லை என்ன என் பிள்ளைன்னு சொன்னதும், நான் வந்து உன்கிட்ட சரியாக பேச மாட்டேன், அதுக்காக நீ வந்துட்டு என் மேலே பழிய போடுவியா, நான் ஏன் உன்னை கொலை பண்ண போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்ககிட்ட எதுவுமே எனக்கு பேச விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் பிள்ளையை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ திரும்ப அந்த பிள்ளைகிட்ட தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்கா. அவன் வந்துட்டு உன்னோட பிரதர்லாம் கிடையாது, நீ பிரதரெல்லாம் நினைக்க தேவை கிடையாது, அவங்ககிட்ட நல்ல விதமாகவும் பேச தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைகிட்ட அவ்வளோ தப்பாக அங்கே ஐடியாஸ் கொடுத்துட்ருக்கா. பிறகு இந்த ரவுடிங்களை பார்த்தா நம்ம வந்துட்டு எப்படியாச்சும் வேமா அந்த லிலி அவங்க பிள்ளையுமே போட்டு தள்ளணும், அப்படின்னா தான் நம்மளுக்கு காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே லியாங் வந்துட்டு அவன் சாரி கேட்குறான், தயவு செஞ்சு நீ வந்துட்டு பிள்ளையை கூப்பிட்டுட்டு கிளம்பிடாத, உன்னோட தேவை எங்களுக்கு ரொம்ப அவசியம் இருக்குது, இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்க, தயவு செஞ்சு நீ என்னை விட்டுட்டு போகாதன்னு சொல்லிட்டு குழந்தை வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி போலப்பா, நீ வந்துட்டு குழந்தைக்கு வந்துட்டு போன்மேன் கொடுத்தாகணும், ப்ளீஸ் நீ ஹெல்ப் பண்ணு, நான் வந்துட்டு உனக்கு கேரண்டி கொடுக்குறேன், உனக்கும் பிள்ளைக்குமே எதுவுமே ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன், உன்னை யாருமே எதுவும் பேசாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வாக்கு கொடுத்துட்ருக்கான். பிறகு அந்த சிசி அங்கே மீட் பண்ணுறதுக்காக ஒரு பர்சனை போகிறா, அதை கிட்னாப் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ண ஆள் தான் போல். எப்போ காரியத்தை முடிப்பீங்கன்னு சொன்னதும் கூடி சீக்கிரம் சொல்லிட்டு அந்த பர்சனுமே அங்கே இருந்து போயிட்டுருக்கான்.
பிறகு நைட் போல் அங்கே வந்துட்டு அங்கே நம்ம தியான் அங்கே நம்ம ஹீரோயின் மட்டும் இருக்கும்போது இப்படி குழந்தை தனியாக இருக்கா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்கன்னு சொன்னதுமே அவளுமே உடனே அங்கே கிளம்பி போகிறா. பார்த்தா அங்கே வந்துட்டு திரும்ப அங்கே ஆளுங்க எல்லாருமே அட்டாக் பண்ண வந்ததுமே அங்கே ரொம்பவே ஹீரோயினுக்கு பயமாகி போயிடுது. ப்ளீஸ் என்ன வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என் பிள்ளைய விட்டுருக்கோன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கெஞ்சிட்டு இருக்கா. ஆனால் கரெக்டாக அப்போ அங்கே டியான் வந்துட்டு அங்கே அட்டாக் பண்ண போகும்போது இந்த டைம் பின்னாடி கூடி அடிச்சிடுறாங்க. ஸோ அவங்களாலையுமே ஃபைட் பண்ண முடியாமல் போயிடுது. ஆனால் அந்த சிசி அங்கே வந்துட்டு ரொம்ப நல்லவ மாதிரி அங்கே வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே அடித்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றி அங்கே கூட்டிகிட்டு போனதுமே அவளால் நம்பவே முடியல. இத்தனை நாள் நம்மளை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தவ இப்போ காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு மாறிட்டேன், ப்ளீஸ் என் மேலே நம்பிக்கை வைங்க, அந்த காருக்குள்ளே இருங்க, இல்லை அந்த ஆளுங்க வந்துட்டு உங்களை ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு சொன்னதும் ஹீரோயினும் அவங்க குட்டி பையனுமே மேலே காருக்குள்ளே போய்க்கிறாங்க. அப்போ அங்கே வந்துட்டு அந்த பையன் தண்ணி தவிக்குதுன்னு சொன்னதும் அவள் வாட்டர் கொடுக்குறா. ஆனால் ஹீரோயினுக்கு அவன் மேலே சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. அங்கே வந்துட்டு தண்ணி குடிக்க வேணான்னு சொல்லும்போது நான் வந்துட்டு நீங்கள் இன்னுமே நம்ப மாட்டீங்க, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்றத சொல்லிட்டு அவளுமே குடிச்சு காமிச்சதுமே ஸோ குழந்தைக்கும் கொடுத்துட்டு அவளுமே குடிச்சிட்ருக்கா. அந்த பையன் அம்மா எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருதுமான்னு சொன்னதுமே மடியில் படுக்க வைக்கும்போது அங்கே அவளுக்கு பார்த்தா திரும்ப தலை செலுத்த ஆரம்பிச்சிருது. அப்போ தண்ணியில் நீ இதே கலந்துருக்கேன்னு சொன்னதுமே அம்மா தண்ணியில் கலந்துருக்கேன், லைஃப் எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டேன், நான் வந்துட்டு மாறிடுவேன் நீ நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை கிட்ட பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போய் கட்டி வச்சிருக்கா. அப்போ அவள் கத்தி எடுத்துட்டு நான் இன்னைக்கு உன்னை போட்டு தள்ளிடுறேன், நீ என்னோட லைஃப்பில் இருக்க வசதா எல்லாமே எனக்கு பிரச்சனை ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதுமே நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் வந்துட்டு எவ்வளோ ட்ரை பண்ணியுமே நீ விட்டுட்டு போன பிறகு அவர் என்ன ஒரு டைம் கூட டச்சே பண்ணலை, அவர் ஒன்றை தான் இப்போ வரைக்குமே லவ் பண்ணிட்டு இருக்காரு, நான் எப்படி இதை வந்துட்டு ஏற்றுக்க முடியும்னு சொல்லும்போது அங்கே லியாங்கோட பிரதருமே வரான். நான் வந்து கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கி உன்னையும் உன் பிள்ளையுமே போட்டு தள்ளிட்டேன்னா அவனுமே வந்துட்டு இல்லாமல் போயிடுவான், ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு கிடைச்சிடும்னு சொல்லிட்டு பேசினதுமே அதை கேட்டுட்டு உங்களுக்கு பிரச்சனை ஏன் கூட தானே, நீங்கள் பேசாமல் என்ன எது வேணாலும் பண்ணுங்கள், என் பிள்ளைய விட்டுருங்க, அதுக்கப்புறம் உனக்குமே ஒரு குழந்தை இருக்குல்ல, ஒரு சின்ன பிள்ளைய கொலை பண்ணுறதை பற்றி நீ எப்படி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதை கேட்டுட்டு நான் வந்துட்டு ஒன்றை வந்துட்டு இல்லாமல் பண்ணிட்டாலே எனக்கு போதும், உன் பிள்ளை அதுக்கப்புறம் என்ன அப்படின்ற செட் அவள் பேசிகிட்டு இருக்கா. பட் அங்கே கரெக்டாக பார்த்தாங்க லியாங்குள்ளே என்ட்ராயிடுறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பயவாய் போயிடுது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் சும்மா விட மாட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப நடுங்கி போயிருக்கா. அப்போ அங்கே அவனை பார்த்தா நான் இன்னைக்கு உன்னையும் உன்னோட பொண்டாட்டி பிள்ளைகளை கொலை பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு சொந்தமாயிரும், எப்பயுமே நான் தானே லூசராக இருந்துட்டுருக்கேன், இதுக்கப்புறம் அது கிடையாது, நான் தான் வந்துட்டு எதுலேயுமே வந்துட்டு ஃபஸ்ட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவனை அங்கே கத்தியை வச்சு குத்த வரும்போது அவன் வந்துமா போய் சிசி ஊடால வந்துட்டு விழுந்து அவளுக்கு அங்கே கத்தி கூத்துப்பட்டுருது. அதை பார்த்துட்டு அங்கே அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு சிசி உனக்கு எதுவும் ஆகாது, உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொன்னதும் எனக்கு எதுவும் ஆகாது இல்லை, நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா, இல்லை இல்லை, ஆனால் எனக்கு ஆனால் வந்துட்டு வேறு ஒரு லேடியோட சேர்ந்து உங்களை பார்க்க முடியாது, நான் எப்படி தப்பாக கூட இது உங்கள் லைஃப்பில் வந்திருக்கலாம், பட் நான் வந்து லவ் பண்ணது உங்களை உண்மைதான் அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்துட்டு அப்படியே இறந்து போயிடுறான். வந்துட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றி அவங்க வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்லையுமே அந்த குழந்தைக்குமே போன்மேன் கொடுத்துங்க குழந்தைய காப்பாற்றினதுமே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அந்த குழந்தைக்குமே புரிஞ்சுக்குது அம்மா சொன்ன மாதிரி இவங்க வந்துட்டு மோசமானவங்க கிடையாது, நல்லவங்க தானே. அப்போ அந்த குட்டி பையன் என் சிஸ்டர் வந்துட்டு நான் எப்பயுமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம லியாங் வந்துட்டு அவளுக்கு டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்துட்டு நீ இதை தான் நான் ஆசைப்பட்டேன், நான் உனக்கு இதை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி எப்பயுமே என் கூட வச்சுக்கணும்னு நான் விரும்ப மாட்டேன், உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நான் எப்பயுமே என்ன விதத்தில் வேணாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீயுமே வந்துட்டு குழந்தைய எனக்கு வந்துட்டு காமிக்கணும், நானுமே என் குழந்தைய காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். ரெண்டாவது உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா நீ என்கிட்ட தயங்காமல் கேட்கலாம், நீ இப்போ எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு நான் சாகிற வரைக்கும் உனக்கு நன்றியோடு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க சாரியுமே கேட்குறான். நான் வந்துட்டு உனக்குள்ள நீ நினச்ச மாதிரி வந்துட்டு ஒரு லவ்வை கொடுக்கவே இல்லை, டாக்ஸிக்காக தான் நான் உன்கிட்ட பிஹேவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க சாரி கேட்குறான். ஸோ நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு அந்த டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை ஏற்றுட்டு அங்கே டியானை கூப்பிட்டுட்டு அங்கே குழந்தைங்கமே கூப்பிட்டுட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு ஹீரோயினுக்கு. அப்போ ஹீரோயின் சொல்கிறா என்னோட லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்கலாம், பட் என் குழந்தைக்கு வந்துட்டு நான் வந்து ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பர்ஃபெக்டான லைஃப்பை வந்துட்டு நான் ஏற்படுத்தி கொடுப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு போயிட்டுருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.